தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளே இல்லாத நிலையை ஏற்படுத்த போறார் முதலமைச்சர் விஜயன் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காங்க. அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல் என்பது நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலே இருந்து யாராலும் அப்புறப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுக துரோகம் செஞ்சவங்க, அதே மாதிரி அதிமுகவுக்கு பின்னாடி வேலை செஞ்சவங்க அப்படின்ட்டு சசிகலா, தினகரன் உள்ளிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினாரு. ஏன் சண்முகம் மட்டும் நீக்காம சண்முகத்தை அஞ்சுகிறார்? எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அஞ்சவில்லை. உரிய வாய்ப்பினை கொடுப்பார், திருந்துவார் என்று எதிர்பார்க்கிறார். திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். யாரை பற்றியும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை இது தாவேகாவினுடைய பின்னணியில் சி.வி. சண்முகம் செயல்படுவார் என்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கலாம். ஒன்றை இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒன்றை தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சி.வி. சண்முகம் என்பவரை ஒரு பிம்பத்தை போன்று அவரை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இயக்கத்திலே இன்றைக்கு அவர் ஒரு உறுப்பினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர் மீது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற வாக்கெடுப்பின் பொழுது தலைமை கொடுத்த உத்தரவை மீறி அவர் வாக்களித்தார் என்பதற்காக அவருடைய கட்சி பதவியை மட்டுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விடுவித்திருக்கிறார். கட்சி பதவியிலிருந்து மட்டும்தான். கட்சி பதவியிலிருந்து விடுவித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதற்கும் துணிந்தவர். யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது மாண்புமிகு அம்மாவைப் போல உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் நன்றாக அறிவார்கள். அதன் அடிப்படையிலே தான் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தார்கள். அவருடைய கட்சி தடை சட்டத்தின் மீது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனம் திருந்தி வருந்தி தங்களுடைய செயலுக்கு மன்னிப்பை கோரி அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே மன்னிப்பை கோரி கடிதம் கொடுத்ததின் அடிப்படையிலே தான் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையை இன்றைக்கு நீக்கியிருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.